கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். பிறக்க இருக்கின்ற விசுவாவசு வருடம் அனைவருக்கும் அனைத்து நற்பலன்களையும் நல்கட்டும். நான் உங்கள் அனைவருடன் சேர்ந்து இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த விசுவாவச வருடத்தின் ராஜா சூரியன், மந்திரி சந்திரன். காலபுருஷ தத்துவ ரீதியாக ஆத்மகாரகன் அமர்த்தியக்காரகன் இருவருமே ராஜா மந்திரியாக வருவது இந்த வருடத்திற்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். தர்ம நெறியில் செல்பவர்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு இது. யாரும் தர்மத்தை கைவிடக்கூடாது. தர்மவீர் நெறி ஒன்றுதான் நமது பூர்வ புண்ணிய கர்மாவை நீக்கி நமக்கு நல் வழிப்படுத்த முக்தியை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நல்ல மார்க்கம் ஆகும். இந்த விசுவாவசு வருடத்தில் எலக்ட்ரானிக் பொருட்கள், விண்வெளி ஆராய்ச்சிகள் இவைகள் எல்லாமே ஒரு வெற்றிகரமான அமைப்பு கண்டிப்பாக அமையும். பெண்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையற்ற வார்த்தைகளினால் அவமானப்பட நேரிடலாம். அதற்கு கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ இதில் கும்ப லக்னத்தில் இந்த வருஷம் பிறக்குது. லக்னத்துக்கு 2ல், அதாவது மீனத்தில் சனி, புதன், சுக்கிரன், ராகு இருக்கிறாங்க. 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானமான மேஷத்தில் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியாகிய சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். சுகஸ்தானம் என்று சொல்லும் 4ஆம் இடமாக ரிஷபத்தில் குரு பகவான் எழுந்தருள் இருக்கிறார். 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும், 9 என்று சொல்லக்கூடிய துலாராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் சந்திர பகவானும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த புது வருடம் பிறக்கிறது. இது கிட்டத்தட்ட ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா 7ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தில் உச்சம் பெறானா எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். பொதுவான விஷயம். அப்போ சூரியன் எடுத்துக்கிட்டாலே நவகிரகங்களின் நாயகன், தலைமை பண்பு, அரசு வட்டாரங்கள், அரசு துறை சார்ந்தவர்கள், அரசியல்வாதிகள் இவர்கள் எந்தளவு ஆன்மீகத்திலையும் தர்மநெறி தவறாமல் இருக்கிறார்கள், அவர்கள் மேன்மேலும் மேன்மையை அடைவார்கள். அதே சமயம் 2ஆம் இடத்தில் சனுவும் ராகுவும் சேர்ந்து குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார்கள். இந்த 2ஆம் இடம் குருவோட வீடு. அந்த குருவோட வீட்டில் குருவோட நட்சத்திரத்தில் இருந்து சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற இந்த ராகுவும் சனியும் அந்த குருவை 3ஆம் பார்வையாக பார்க்கிறார்கள். குரு இருப்பதோ நிலராசி, அவர் ராகு சனியும் சஞ்சரிப்பதோ நீர் ராசி. நான் இதை 2 வருடத்துக்கு முன்னாலே நம்ம சொல்லியிருந்தோம். 2025 சனி பயிற்சி அப்புறம் சில விளைவுகள் நடக்கும்னு சொல்லிட்டு அது நம்ம இந்த யூடியூப் சேனல்லையே பதியப்பட்டுள்ளது. இந்த பூகம்பங்கள் வருவது, காலம் தவறி மழை பெய்வதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே கொஞ்சம் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த சனி ராகுவின் பார்வை என்பது மே மாதம் 14ஆம் தேதி வரை இருக்கும். ஏன்னா மே மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே குரு பயிற்சியாகி மிதுனத்துக்கு போயிடுவார். இந்த படி ஒரு சூழ்நிலை ஒரு காலகட்டங்களில் மே மாதம் ராகுவும் பயிற்சியாகி வந்துடுறாருங்க. மே மாதம் கடைசியில் நம்ம அதை பற்றிலாம் அடுத்த பதிவுகளை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி காலகட்டங்களில் என்ன அப்படி சொன்னால் அரசியல்வாதிகளுக்கும் அரசுக்கும் மதவாதிகளுக்கும் இடையே சற்று மனக்கிளேசங்கள் வருவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. என குருவை பார்ப்பதனால் விடை. பொருளாதார வளர்ச்சி மேன்மை அடையும். எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் விலைகள் சற்று ஏறி இறங்கும். பெட்ரோல் டீசல் விலையும் கொஞ்சம் ஏறி இறங்கும். இறங்குங்க சிலதெல்லாம் நம்ம சொல்ல முடியாத சூழ்நிலை ஆகி போச்சு. ஏன்னா கலியுகத்தில் மனிதர்கள் தன் கர்ம நெறி தவறி நடக்கும் பொழுது அவங்க செய்யறது தவறுன்னு அவங்களுக்கே புரியாது செய்வாங்க. அதுக்குண்டான பலன் அவங்க அனுபவிச்சு தான் தீரணும். அதுலேருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. நீதிநெறி தவறாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கு என்றுமே இந்த விசுவாவசு வருடம் ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். இதில் ஒரே ஒரு செய்யுள். நினைத்த காரியங்கள் எல்லாம் நடப்பதற்காக பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க
முன்னே துவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவேனே. அபிராமி என்றாரோட இந்த 25வது செய்யுளை எல்லாருமே படிங்க. அதை எல்லாருமே படிச்சீங்கன்னா இந்த பிறவி பிணியிலிருந்து நல்லது கெட்டது சிந்திக்கக்கூடிய தன்மையை உங்களுக்கு கொடுத்து மேன்மேலும் உங்கள் வாழ்க்கை உயிரச் செய்யும். பொதுவாகவே எல்லா ராசிக்காரங்களுமே யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, எதுக்குமே பொறுப்பேற்றுக்காதீங்க. இந்த வருஷம் சரியில்லை. ஏன்னா தர்மநெறிங்கிறது ரொம்ப முக்கியமான விசுவா வசு அப்படின்னு எடுத்துனால தர்மநெறி கடைபிடிக்க வேண்டிய ஒரு சம்பத்சரம் என்றுதான் நாம் இதை சொல்ல வேண்டும். ஆகையால் சற்று தர்மநெறி தவறாமல் வாழ்ந்து ஆன்மீகத்தில் மனதை நினைத்து பேரும் புகழோடும் சீரும் சிறப்போடும் அனைவரும் வாழ வேண்டும் என்று அன்றாடம் நான் சொல்லும் எல்லாம் வல்ல ஈசனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன். மிதுன ராசி அன்பர்களே, இந்த விசுவாச வருடம் கிட்டத்தட்ட உங்களுக்கும் நற்பலன்களை தரத்தான் செய்யும். 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருப்பது சுப விரயங்கள் ஏற்படும். குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சியால் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஏதாவது வீடு வாங்கதா இருந்து குழந்தைகளுக்கு கல்யாணம் நடக்கதா இருந்தால் கண்டிப்பாக இது நிச்சயமாக இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்துடும். அதே சமயத்தில் ஆன்மீக சுற்றுலாக்கள் செல்வதற்குண்டான ஒரு சந்தர்ப்பங்களே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் அமையும். மே 15ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால இருக்கிறத வச்சு நம்ம என்ன சாதிக்கிறோமோ அதை சாதிக்க முயற்சி பண்ணுங்க. அளவுக்கு மீறி எதுவும் கை வச்சிட வேண்டாம். குடும்பத்தில் கொஞ்சம் சிறு சலசலப்புகள் இருக்குது, சாந்தஸ் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் பொறுமையையும் அமைதியையும் கடைபிடித்தால் அது ஒரு நல்ல விஷயம்தான். உங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி 5ஆம் இடத்தில் இருப்பது அற்புதமான ஒரு விஷயம்தான் சொல்ல வேண்டும். பூர்வ புண்ணிய பலம் பெறுகிறது. குலதெய்வ ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வதற்குண்டான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதியாக சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பதால் உழைப்பின் தன்மை மேன்மையுறும். 5ஆம் அதிபதி சுக்கிரனும் அங்கு 10ஆம் இடத்தில் இருப்பதால் பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும். எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்கள் ராசியாதிபதியே சுகஸ்தானாதிபதியே அவரும் 10ஆம் இடத்துல இருப்பது சிந்தித்து செயலாற்றும் தன்மை மேன்கு போகும். அதே சமயத்தில் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்துடும், கொஞ்சம் தான்கிற கெத்து வந்துடும். அதில் மொத்தம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அவசரப்படக்கூடாது. எதிரையும் அவசரப்படாமல் செஞ்சோன்னா நல்லா இருக்கும். 10ஆம் இடத்துல ராகு இருந்து சில பேர் வெளிநாடு போகணும்னு நினச்சா கண்டிப்பாக அவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடான அமைப்புகள் ஏற்படும். முயற்சி செய்ய அந்த முயற்சி வெற்றி கிடைக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி நீர் ராசி, 10ஆம் அதிபதியும் நீர் ராசி. உங்கள் ராசிக்கு மிதுன ராசிக்கு மிதுன ராசிக்கு ஒரு அற்புதமான நற்பலங்கள் தான். பொதுவாகவே லாபஸ்தானத்தில் சூரியன் இருந்தால் ஜாதகங்களில் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்கள் எல்லாம் விலகிவிடும் என்பது ஒரு ஜோதிட விதி இருக்கிறது. அந்த வகையில் உங்கள் முயற்சி ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமைந்திருப்பது எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் கண்டிப்பாக வெற்றிகள் கிடைக்கும். ஆனால் இந்த வரக்கூடிய பொருளாதார நிலைமைகளை நீங்கள் தேக்கிக்கணும். நமக்கு ஜாலியாக வருது அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு நீங்கள் செலவு பண்ணிட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு ஊர் சுற்றுறது, டூர் போகிறது இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பிரச்சனையில் மாட்டிக்கிடுவீங்க. அது நமக்கு வேண்டாம். ஏன்னா அடுத்த காலகட்டங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு தெரியாது. குரு உங்கள் ராசிக்கு வந்த பிறகு கொஞ்சம் பொருளாதாரத்தை இழுத்து பிடிப்பார். ஆலயங்களுக்கு செல்வது புண்ணிய காரியம்தான். பெரியோர்களே, வீட்டில் உள்ள அப்பா அம்மாலாம் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம காசி போகணும் ரொம்ப வருஷமாக ஆசைப்படுறேன்ப்பா அப்படின்னு சொன்னால் ரைட்டுப்பா போயிட்டு வாங்கப்பா, நான் பணம் தர்றப்பா, டிக்கெட்லாம் போட்டு தான் செஞ்சீங்க. அதெல்லாம் 2 மடங்கு புண்ணியங்களே உங்களுக்கு கண்டிப்பாக சேர்க்கும். அதனால் தோஷங்கள் வரப்போவதில்லை. சும்மா ஜாலியாக சம்பந்தம் தேவையில்லாத என்டர்டைன்மெண்ட். அதாவது தோஷங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யாருக்குமே சரி 2 வகையான விஷயங்கள் வரும். ஒன்று நாம் செய்யக்கூடாததை செய்தால் ஒரு தோஷம். ஏன்னா நம்ம பாரம்பரியம், நம்ம குடும்பம் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்கு, நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அதை நம்ம உடம்பு செய்யணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் விட்டாலும் அது ஒரு தோஷம்தான். அதனாலே சில பாதிப்புகளை வரத்தான் செய்யும். அதனால் நம்ம தர்மம் என்ன, நமது குடும்பம் என்ன, நமது தாத்பரியம் என்ன, நம்முடைய பாரம்பரிய கௌரவம் என்ன, நம்ம முன்னோர்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, நாம் என்ன செஞ்சால் நமக்கு நல்லது, இதை உணர செய்யுங்க. இளம் வயசு ஆசைகள் இருக்கத்தான் செய்யும். ஆசை இல்லாதவன் மனசனே கிடையாது. என்ன ஆடை இல்லாதவன் அரை மனிதன்பாங்க, ஆசை இல்லாதவன் மனசனே கிடையாது. ஆனால் ஆசை வரத்தான் செய்யும், இல்லை சொல்லலை, அனுபவிக்க வேண்டியதுதான். ஏன்னா இளமை போயிடுச்சுன்னா திரும்ப அனுபவிக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. அனுபவிக்கிறதா இளமையில அனுபவிக்கணும். பணங்காசு என்னைக்கு வேணாலும் வரலாம். அந்த இளமை ஒரு தடவை பேசி திரும்ப வராது. அனுபவிங்க. அதில் ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஒரு எச்சரிக்கையான உணர்வு உங்களுக்கு தரக்கூடியது. அந்த பாதுகாப்பு உணர்வோடு
எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணினீங்கன்னா மிதுன ராசிக்கு இப்படி ரிஷபராசிக்கு ஒரு பொற்காலம்ங்கிற மாதிரி மிதுன ராசிக்கு ஒரு பொற்காலம் தான். ஏன்னா உழைப்புக்காரர்கள் சனி பகவான் 10ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கான் நீர் ராசியில். கடல் கடந்து பயணம் செய்வோர், கடல் கடந்து செல்ல வேண்டும் என்று மிக நாளாக முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் எல்லாமே இந்த வருஷம் நீங்கள் கொஞ்சம் சற்று கூடுதலான முயற்சி செஞ்சீங்கன்னா ரொம்ப அதுவும் இந்த ஏப்ரல் 14 மே 14 பண்ணுங்க, அதீத நற்பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு வர்றதுக்குள்ளேயே இந்த ஒரு மாத காலகட்டத்தை நீங்கள் செய்வதாக செஞ்சீங்கன்னா நிச்சயமாக ஒரு மகத்துவமான தன்மையை நீங்கள் கண்டிப்பாக அடைவீங்க. இதில் இன்னும் நீங்கள் மேலும் முன்னேற்றம் அடைவதற்கு புதன்கிழமை என்று பெருமாள் கோவிலுக்கு துளசி மாலை சாற்றி கருடன் அங்கே இருப்பார், அந்த கருடனுக்கு தீபமேற்றி வழிபாடு செல்லுங்கள். நிச்சயமாக ஒரு அதீத நற்பலன்கள் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான நற்பலன்கள் தான் இந்த விசுவாச வருடம் என்பதை நாம் தைரியமாக சொல்லலாம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.